ஒரு பிரமாதமான ஐடியா. நல்லா நடிக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு கையில ஒரு குழந்தைய கொடுக்குறோம். அவ நேரா கிளம்பி சிதம்பரம் வீட்டுக்கு போறா. நீதான் என் புருஷன், இந்த குழந்தை உன்னோடதுதான் அப்படின்னு அந்த மாப்பிளைய பார்த்து இந்த பொண்ணை சொல்ல வைக்கிறோம். அப்புறம் என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும். அவங்களே அந்த மாப்பிளைய அடிச்சு துரத்திடுவாங்க. அந்த கல்யாணமும் நின்னு போயிரும்ல. எப்படி எப்படி சூப்பர்ல? அடு கேவலமா இருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? உங்க பிளான் தெரிஞ்சு போச்சுன்னா உங்க கூட்டு உடைஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ சொல்லி கொடுத்த அந்த பொண்ணும் வந்தா, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே எங்க கிட்ட பேசினா. ஆனா எங்க மாப்பிள்ள புத்திசாலி, அவன் நடிக்கிறாங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு. டேய், என்னடா இங்க வந்து வளரிட்டு இருக்கிற நீ? வளர்றனா? இப்பதானே நீ உன் வாயாலேயே சொல்லிக்கிட்டு இருந்த இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு. ஆமா சொன்னேன். ஆனா நிறுத்தியா? நாங்க அவளை கையும் களவுமா புடிச்சிட்டோம். மாப்பிள்ள சொன்னதால ஏதோ போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டோம். இல்லன்னு வையே, இந்நேரம் அவ ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பா. டேய், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இது என் வீடு. யாரு கேட்டுறீங்க வந்த? டேய், யார கேட்டுடா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தீங்க? அப்ப எங்க தாத்தா என்ன உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாரு. இல்லன்னு வையே, அவனை அங்கே உங்க 2 பேர் கை காலையும் பிச்சு உதறி போட்டிருப்பேன். டேய், என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க? டேய், சிலம்பத்துல பொம்பளை கிட்ட தோத்துட்டு ஊருக்குள்ள அசிங்கப்பட்டது உனக்கு பத்தலையா? இப்போ உங்க 2 பேரையும் பார்த்துட்டு காரி துப்பிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களெல்லாம் அடிச்சா அது எனக்கு தாண்டா அசிங்கம். நேருக்கு நேரா நிக்கிறவன் கூட சண்டை போடுறதாண்டா பெருமையான விஷயம். உங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பி குடும்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்த்தாதான் பாவமா இருக்கு. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சதெல்லாமா உண்மைதான். ஆனா நான் யாரையும் உன் வீட்டுக்கு அனுப்பல. ஏச்சே, சும்மா நடிக்காத. அப்படிலாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? உன் புத்தி எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நேர்ல பாத்துட்டேன்ல. இப்ப என்ன அந்த பொண்ணை அனுப்பலன்னு ஓவரா நடிக்கிற? டேய், பேசுனது ஆமா நான் தான் பேசுனேன்னு ஒத்துக்கணும்ல. அந்த மாதிரி அதையும் ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்குடா. எது, நீங்க தைரியசாலியா? வெளியில போயெல்லாம் சொல்லிடாத, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இவன்கிட்ட எல்லாம் என்னப்பா பேச்சு? இவன யாரு மேல கைய வைக்கிற? எத்தனை நாள் நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இனிமே சிதம்பரம் வீட்டு குடும்பத்துல நானும் ஒருத்தன். அந்த குடும்பத்துல இருக்கிற யாரு மேலையாவது ஒரு துரும்பு பட்டாலும் அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், இந்த பார் தம்பி, இது எங்க 2 குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனை. தேவையில்லாம நீ வந்து தலையை கொடுக்காத. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. பார், உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை எங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினைச்சீங்க, கதிரை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பத்தி தெரியாதுல்ல. வேணாம். என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. இன்னில இருந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிதம்பரம் குடும்பத்துல இருக்க
யாரையும் டச் பண்ண முடியாது. அந்த நினைப்பு வந்தா கூட அழிச்சிருங்க. ஏன்னா இந்த மகேஷ் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற? ஏய், இந்த ஊர்ல என்ன பகிச்சுக்கிட்டு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தெரியுமா? யோ, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ என்னதான் திட்டம் போட்டாலும் என் கல்யாணத்தை தடுக்க முடியாது. என் கல்யாணம் நடந்தே தீரும். முடிஞ்ச நிறுத்தி பாரியா. இது உனக்கும் எனக்கும் இருக்க சவால். முடிஞ்சா மோதிப்பார். வாங்க மச்சான். 2 பேரையும் தொலைச்சிருவேன்.